ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 28 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மேபி 6 or 5 முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். சரி, ரெடியாக ஓபிபி ஸ்குவாட்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் மின்னுக்கிட்ட நின்று சொல்லிட்டு இருந்திருப்பீங்க 1 வீக் நான் அவன்கிட்ட இருந்தது சும்மா ஆக்ட் பண்ண வீடியோ டெலீட் பண்ணுறதுக்காக அப்படின்னு. திரும்பி பார்த்தா நம்ம ஜேகே உங்களுக்கு கல் விட்டுருச்சு, அவன் எதுவுமே தெரியாத மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. ஸோ ஜேகே உங்களை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ஒரு மாதிரி திமிரா லுக்கு விட்டுட்டு அவங்க வீட்டு கேட்டை திறக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி வெல்கம் சைன் தரான் சர்க்காஸ்டிக்கா. உங்களுக்கா செம்ம ஜர்க்காகுது. ஜேகே உள்ளே வாங்க மோலே. ஏன் அங்கேயா நின்ட்டீங்க? அது அம்மா எல்லாம் இல்லையா வீட்டில்? அம்மாவை எதுக்கு இப்போ பார்த்துட்டு நீனா தனியாக இருக்க போகிறோம், அவங்களெல்லாம் எதுக்கிட்டே நினைக்கிற? ஜஸ்ட் நீனா. ஜங்குக்கா எனக்கு ஏன் ரொம்ப வியர்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? ஏதாவது கோவமா? சேச்சா, எனக்கு என்ன கோவம்? அப்படியே தோணுது அப்படியே பிஹேவ் பண்ணுற? ஆமாம், ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ தான் ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு தோணுது. ஒரு மாதிரி பயமா, ஒரு மாதிரி ஜர்க்கு விடுற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கே. இந்த ஒரு வாரமாக மூஞ்சி பால் கொழுக்கட்டியாட்டம் இருந்தது, இன்றைக்கி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, ரூம்குள்ளே வா, என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஜங்குக்கா இன்றைக்கி வீடியோ டெலீட் பண்ணுறீங்கன்னு என் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்கள்ல, டெலீட் அதுக்கு தான் ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்தேன். உங்கள் வீட்லேயே இந்த டெலீட் பண்ண முடியுமா? நல்லாவா இருக்கும்? புனிதமான வீடு உங்கள் வீடு. எப்பேற்பட்ட வீடு! உன்ன மாதிரி ஏஞ்சல்கெல்லாம் தங்குற வீடுடி. அங்கே போயிட்டு வீடியோலாம் காட்டி டெலீட் பண்ணிட்டு, அதான் என்ன மாதிரி டெவில் வாழ்கிற வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு. ஜேகே ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் டெவில்லாம் கிடையாது. அப்படியா? சரி, நான் டெவில் இல்லைனா வேறு எப்படி? நீங்களும் ஏஞ்சல் தான். சரி வா பேபி, உள்ளே போகலாம். ஜங்குக்கா வீடியோவை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ அவசரம் பாரு என் பொண்டாட்டிக்கு. பண்ணுறேன், அதுக்கு தானே கூட்டே வந்திருக்கிறது. உன்னை இன்றைக்கி ஃப்ரீடமாக விட போகிறேன். கேக் வெட்டிலாம் செலிப்ரேட் பண்ண வேணாமா? பாடி இவன் பேசுகிறதே சரியில்லை. இன்னைக்கு எனக்கு எதுவும் நடக்க போகிற மாதிரி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. ஒய் என்ன? இல்லை ஜேக்கு, சைனீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், சொல்ல மறந்துட்டேன். ஏன் நீங்கள் அவங்கக்கிட்டலாம் பேசுகிறது இல்லையாமே? ஓ, நம்பர்லாம் கிடச்சிடுச்சா? அன்றைக்கி கேட்டா அதான் கொடுத்தேன். சொல்லவே இல்லை. அது ஜேக்கே இம்பார்ட்டனாக நினச்சா தானே சொல்லியிருப்பேன். இல்லை ஜேகே, அப்படி என் தாலியை மிஸ் பண்ணிட்டான், அதான் அவங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஓ, அப்போ தயாங் அவன் பெரிய நல்லவ மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு செட் ஆகாது. எனக்கு யாரும் வேணாம். ஆமாம், எனக்கு யாரும் வேணாம். ஜங்குக்கா என்னாச்சு? ஆரே ஓகே? எத்தனை நேரம் இங்கேயே நின்றுட்டுருக்க போகிற? இங்கேயே நின்னா நான் டெலீட் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? சத்தியமாக டெலீட் பண்ண மாட்டேன். ஜேகே சும்மா ப்ராங்க் பண்ணேன், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது அவங்க வீட்டுக்கு முன்னாடி. கீழே ஸ்டெப்ஸ் போகுது, அங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக்கா கீழே யாரும் இருக்கிறது இல்லைன்னு ஜாய் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஜங்குக் சைலண்ட்டாகவே வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடம் டார்க்காக இருக்கனால ஜங்குக்கே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஜாய் ரூமுக்கு வந்தா ஒரு ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா அழுதுட்டு கார்னரில். அவள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி செவப்பாகி தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? மறுபடியும் கால் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசாமல் செத்துடுறேன். ஆமாம், நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அந்த அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக
நான் பேசாமல் செத்துடுறேன். அம்மா எங்கள் கத்தி தயாங் அப்படின்னு பார்த்தா தயாங் கரெக்டாக கால் பண்ணுறாரு. அவள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, ஹலோ ஏன்டி இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிற? நான் வேணாமா உனக்கு? பிரேக்கப் பண்ணிக்கலான்னு மெசேஜ் பண்ணியிருக்க. என்ன ஜேகே கண்டுபிடிச்சிட்டானா? என்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்க அண்ணா கண்டுபிடிச்சாலும் உன்னை விட்டு தர மாட்டேன்டான்னு. அதெல்லாம் பொய்யாடி. எங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. எதுக்கு கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு அழுதுட்ருக்க? அப்புறம் எதுக்கடி அழுதுட்ருக்க? எங்க பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி கால் பண்ணாதீங்க, ஓகே? நான் என் சிம் கார்டை உடச்சி போட போகிறேன். இதுதான் நம்ம 2 பேரும் பேசுகிற லாஸ்ட் கால். அப்படி என்ன ஆச்சு? அப்படி என்ன ஆச்சுடி? நீங்கள் கத்தி பேசினா ஒன்றும் மாற போகிறதில்ல. என்னோட முடிவு தான். சொன்னியடி கையை பிடிச்சி அப்படிலாம் விட்டு போயிட மாட்டேன்னு. என்னடி இது? நான் ஃபோனை வைக்கிறேன். ஜாய் நான் கிளம்பி போயிடுவேண்டி. எங்கேயோ லடாக் போயிடுவேண்டி. இதுக்கப்புறம் உன்னை பார்க்க வர மாட்டேன். உன்னால் நினச்சா கூட என்னை பார்க்க முடியாது. ஏன்னா நீ சொன்ன வழி என்னால் இங்கே இருக்க முடியல. நான் போயிடுவேன். என்ன சொல்கிற? உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன். நீ பால்கனியில் வந்து என்னை பார்த்தனா நீ என்னை இன்னும் லவ் பண்ணுறேன்னு நான் நினச்சிப்பேன். அப்படி வரலண்ணா அப்படியே கையில் பேக்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடுவேன். அவ்வளோதான். தயாங் போகாதீங்க தயாங். நீங்கள் போங்க. உங்களுக்கு எதுக்கு நான் வந்து பார்க்கணும்? உங்களை எதுக்கு நான் பார்க்கணும்? நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் யாரோ நான் யாரோன்னு. தயவு செஞ்சு போங்க. ஜாய், என்ன ஜாய்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. ஸோ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னமும் ட்ரஸ்ட்டோடு அங்கே நின்றுட்டுருக்காரு. பட் ஜாய் வரவே இல்லை. அப்படியே கோவத்தில் எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் நீங்கள் ஜேகே கூட ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகே இருட்டாக இருக்குது. இருடி, லைட்டு போட வேணாமா? கண்ணு கூசுது ஜேகே அப்படின்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நடுவில் கேக் வச்சுருக்கான். சுற்றி நிறைய டெக்கரேஷன்ஸ். வாலை பார்த்தா எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ் தான். ஒரு இடம் விடாமல் வாலில் ஒரு கேப் கூட இல்லை. அங்கே எல்லாமே உங்கள் சைல்ட்ஹுட் ஃபோட்டோ, காலேஜ், ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின் பண்ணி வச்சுருக்கான். நடுவில் பார்த்தா ஒரு பர்டிகுலர் வால் இருக்குது. அந்த வால் ஃபுல்லாமே பிளட்டால் ஒரு டேட்டை பர்டிகுலராக எழுதி வச்சுருக்கான். பார்த்தா அந்த டேட் எக்ஸாக்டாக டுடே. ஜங்குக்கா என்ன எனக்கு புரியல. என்ன இது? உன் மேலே பைத்தியமாக இருந்தல்ல, அப்போல்லாம் இந்த இடத்துல தான் கத்திட்டு அழுதுட்டு சிரிச்சிட்டு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பேன். நல்லா இருக்கா? ஜேகே அது வந்து எதுக்கு இங்கே மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன டேன்னு? என்ன டே இன்னைக்கு? அந்த வாலில் எழுதியிருக்கு பாரு, அந்த டேட்டை படிடி. 14/2/2019. இப்போ சொல்லு, ஞாபகம் வரலையா? ஜேகே எனக்கு சரி, செலிப்ரேஷன்லாம் விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். அவன் பெல்ட்டை அப்படியே கழட்டிட்டே. ஜங்குக்கா ஜாய்கிட்ட என்ன சொன்னேன்? ஏய், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்த்து ஆன்சர் பண்ணு. ஜாய்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னா? நான் நடிகிறியா மறுபடியும்? ஜேகே நான் ஜாய்கிட்ட எதுவும் சொல்லலை. அப்படியே அவன் காரி துப்புறா என் மூஞ்சியில். நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? இப்படி கேவலமாக நடந்துட்டுருக்கியேன்னு. என்ன நான் ஒன்று வீடியோ எடுத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டல?
என் தங்கச்சிக்கிட்ட? இல்லை இல்லை ஜங்குக்கா, ப்ராமிஸாக நான் சொல்லலை. ஏய் 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 சி, அடிக்காதடி. ஆ ஜங்குக்கா முடி, ஜங்குக்கா வலிக்குது. ஆனாடி உன்ன மாதிரி ஒரு பெரிய எச்சை நான் பார்த்ததே இல்லை. ஜெகே ஜெகே, வார்த்தையை விடாதீங்க. அண்ணா அண்ணா அண்ணா, வார்த்தையை விடாதீங்கன்னு. உங்கள் அப்பா ஏன் உன்னை இவ்வளோ எச்சையாக வளர்த்திருக்கான்? ஜெகே ஜெகே வேணாம் ஜெகே, அப்புறம் நானும் பேசுவேன். என்னடி பேசுவேன்? என்ன பேசுவேன்? அதான் பேசிட்டியே எல்லாமே. என்னை பார்த்தா அவ்வளோ சொம்ப மாதிரி தெரியுதா? ஜெகே ஜெகே வலிக்குது ஜெகே. என் தங்கச்சி என்னை எப்படி பார்க்குறா தெரியுமா? ஒரு மாதிரி கேவலமா, நீ எல்லாம் எதுக்கிட்ட உயிரோடு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாடி. இத்தனை நாளாக என்கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டா. இன்றைக்கி நான் முன்னாடி வந்தாலே ஏதோ கேவலமானவன் வர்ற மாதிரி ஒதுங்கி போகிறாடி. அந்தளவுக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கல்ல. நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைடி மூலு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவகிட்ட அவள் என்ன என்னடி நினச்சிருப்பா? இல்லை எனக்கு புரியல. நான் தான் பரையுதில்லை, நான் ஜாய்கிட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு. இத்தனைக்கும் இந்த விஷயத்தில் என் தப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு இதெல்லாம். என்ன நான் தப்பு பண்ணனா? இல்லை, இல்லவே இல்லடி. உன்னை மாதிரி எச்சையை எவ்வளோ வேணாலும் வீடியோ எடுக்கலாம், இதெல்லாம் தப்பே இல்லை. நீ தப்பு லிஸ்ட்லேயே ஆட் பண்ணக்கூடாது, புரியுதா? எதுக்கு இப்போ இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க நீ? என்னை விட்டுரு ஜங்குக்கா, நான் சொல்லலை, அவ்வளோதான். எகெயின் நான் சொன்னேன். நீ அவமானப்பட்டதுக்கெல்லாம் என்னால் தலை குனிஞ்சு நிற்க முடியாது. உன் தங்கச்சிக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், விடு. என்னடி ஜங்குக்கா, கிட்ட வராத, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கிட்ட வராத. ஓ, கொன்றுவியா அண்ணா? கிட்டக்கு வந்தா கொன்றுவியா? மொழி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே வீடியோவை டெலீட் பண்ண மாட்டான், இப்படிலாம் நீ கத்திட்டு இருந்தேன்னா. ஜங்குக்கா சாரி. ஆக்சுவலாக நான் ஜாய்கிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ கத்துனது எதுவும் மனசில் வச்சுக்காது, நான் ஒரு கோவத்தில். ஜங்குக்கா, நீ அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறேன்னு எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணல. இந்த ஒரு வாரம் நம்ம 2 பேரும் எப்படி தான் இருந்தோம். நீ என் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி சொன்னல, நாளைக்கு டெலீட் பண்ணிடுறேன்னு. இப்போ அது பண்ணிடுறியா? அதுக்கப்புறம் நான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் கிளியர் பண்ணுறேன். ப்ளீஸ் ஜேகே, உன்னோட தங்கச்சி விஷயத்தில் நீ என்ன மறந்துட மாட்டேன்னு நான் நம்புகிறேன். வீடியோ டெலீட் பண்ணுறேன்னு சொன்னானா? அவளாம் சொல்லிட மாட்டேன். நீ அப்படி சொன்ன ஜேகே? இல்லை சொல்லு, அப்படி சொன்னேன். இப்போ அது சொன்னிருக்குண்ணா? ஜேகே, நீ நேற்று சொன்னியே ஜேகே. அதான் எனக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. சொன்னேன். ஆமாம் ஜேகே, அது நானும் உன்னை மாதிரி நடித்தேன். ஜங்குக்கா, என்னடா எப்போவுமே நம்ம தான் அவளை வாண்டடாக போய் இழுப்போம் நக்குவோம். இப்போ அவளே வாண்டடாக வந்து நக்குன்னு நக்குறாளேன்னு பார்த்தா ஆக்டிங்கு தெரிஞ்சிருச்சா? போச்சு ஜேகே. அது வந்து அடடடடடடா, ஒரு வாரமாக நடித்து என்னையே ரசிக்க வச்ச என் மோலே குட்டிக்கு இன்றைக்கி ஆக்டிங் சுத்தமாக வரல. என்ன வரலையாடி? ஜேகே சாரி ஜேகே, நான் வேணுக்குனே பண்ணல. எந்த பொண்ணாக இருந்தாலும் இதுதானே ஜேகே பண்ணியிருப்பா. தயவு செஞ்சு இன்னொருக்கா ஆக்ட் பண்ணாத, பாடி தாங்காது. தாங்காதுடி. ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கேன் உன் ஆக்டிங்கை பார்த்து. உன் எச்ச புத்தி இதுதான். நீ இப்படி தான் கடைசி வரையும் நடித்து உன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்ப. எனக்கும் உன் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. நல்ல வேலை, முதல் டேவே கண்டுபிடிச்சிட்டேன் உன் கண்ணை பார்த்து. அப்படியே வந்து கேட்டா பாருங்கடா ஒரு கேள்வி. ஜங்குக்கா, என் வீடியோவை இல்லை இப்படி இல்லை. ஜங்குக்கா, என் வீடியோவை டெலீட் பண்ணுறீங்களா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, எப்படி? இதில் வேறு காமெடி என்ன தெரியுமா? மின்னி வந்து திட்டுறாங்களாம் என்ன. இவங்க வந்து அப்படியே உன் மாமா அப்படிலாம் சொல்லாதான்னு அப்படியே ஒரு ஷையாக ஒரு சிரிப்பு. நான் அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பேன்னு உனக்கு ஒரு நினப்பு.
உன் முன்னாடி சிரிச்சேன், நீ போனதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஜேகே இப்படிலாம் பேசாத ஜேகே. நான் வேற மாதிரி தரலோக்கல்றி. ஸ்கூல் படிக்கும் போது தெரியும்ல. இடையில கொஞ்சம் வழி மாதிரி போயிட்டேன், அதுக்குன்னு என்னவே ஏமாத்திடுவியா நீ? ஜேகே கடைசியாக கேட்குறேன், வீடியோ டெலிட் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். அப்போ என்ன பண்ணலான் இருக்க? என்ன சாப்பிட்டுட்டே இருக்கலான் இருக்க? ஜேகே நீ இப்படிலாம் பேசாது ஜேகே. என்னை விட்டு போ ஜேகே. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். உன்னை சாப்பிட்டுட்டே இருப்பாண்டி. ஜேகே விடு ஜேகே, நான் வீட்டுக்கு போகணும். இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்ட வேணாமா? பக்கத்தில் தான் ஹோம் தேட்டர் இருக்குது, போகலாமா? ஜேகே இது மொட்டை மதனோட ரூமு, பக்கத்தில் தான் மன்மதனோட ரூம் இருக்குது, பாடி. ஜேகே பயமாக இருக்குது ஜேகே. இந்த ரூமில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி மயிரே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. டக்குன்னு என் கூட வந்துடு, அங்கே போயிடலாம். உன் மூஞ்சி இதுக்கு லெட்ரு வேறு ஒரு கேடு, பண்டிலாக எழுதி வச்சுருக்கேன் என் ரத்தத்தால். சரி, நினச்சாலே கிரிஞ்சாக ஃபீல் பண்ணுறேன்டி. சரி வா, நம்ம மன்மதன் கிட்டே போகலாம். ஜங்குக்கா ஜேகே பாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேச இழுத்துட்டு போகிறோம். ஸோ டோர்கிட்ட போனதுமே ஐயோ, இந்த ஹெவன் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருக்கே. ஜேகே பயமாக இருக்குது ஜேகே. ஹெவன் ரூமுன்னு சொல்கிறேன், என்ன எல்லாத்தையும் கழடு. ஜேகே அப்படியே மறைச்சிட்டு நின்றுட்டுருப்பா, பார்க்காத மாதிரி. கழட்டிட்டு உள்ளவா. ஜேகே என்ன பார்க்குற? ஒரு வாரம் உன் கூட சேர்ந்து நடிச்சேன்ல, எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தால் தெரியுமா? எப்பா எனக்குள்ளே இருக்க மிருகம் வரக்கூடாதுன்னு அப்படி நடிச்சேன்டி. சொல்லப்போனால் உன்னை விட நான் தான் பெட்டராக நடித்தேன். இப்போது நடித்ததுக்கெல்லாம் சேர்த்து உன்னை வச்சு செய்ய வேண்டாமா? வா. ஜேகே வேணாம் ஜேகே. பாடி எப்போ பாரு கெஞ்சிட்டே இருப்பா. கொஞ்சமாவது நீ ஏன் வந்து படுத்திருக்கியா என்னைக்காச்சு? உன்னை இழுத்து புட்டிச்சு நீ அந்த பக்கம் ஓடி, என்ன பொண்ணு நீ, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கழட்டிட்டு அவன்டையும் கழட்டிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் உள்ளே போனதுமே டோர் தானாக சாத்திடுது. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே போனால் 4 பக்கமும் ஸ்க்ரீனு, மேலேயும் ஸ்க்ரீன் தான். அதை ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ தான் ஓடுது. ஜேகே என்ன நீ குளிக்கிற வீடியோ தான், ஜம்முன்னு இருக்கியா? ஜேகே வந்து படு. எப்போவுமே நான் இங்கே தாண்டி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்போவுமே காலேஜ் விட்டு வந்தாலும் இங்கே தான் வருவேன், உங்க கூட படுத்தாலும் இங்கே தான் வருவேன். அது என்னமோ இங்கே எதுவுமே போடாமல் படுக்கும்போது வர சுகம் இருக்கே, அதுவும் உன் குளியல் வீடியோ வேறு. பாரி ஐயோ உனக்கெல்லாம் நான் ஃபேனில். இதோ நீ குளிக்கிற பார்த்தியா, அதுக்கு தான் சரியான ஃபேனு. என்னை எப்போவுமே மறந்துடாத. இங்கே படுத்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் படுக்கிறான். கையை அப்படியே கீழே கொண்டு போய் வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஏய் கண்ணை மூடாதடி. ஜேகே இது எல்லாமே டெலிட் பண்ணிடு ஜேகே. அப்போ ஜேகே அங்கே கையை கொண்டு போயிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக. ஸோ உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் அங்கேருந்து போகலான்னு கதவுக்கிட்ட வரீங்க. ஜேகே அப்படியே ஓடி வந்து உங்களை பின்னாடி வெளியாக பண்ணுறான். ஜேகே எங்கடி ஓடுற? எங்கே உன்னை அனுப்பிடுவேன் நான். ஜேகே அப்படி மட்டும் பண்ணாத ஜேகே. எங்கே போகிறடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு உங்கள் கால் 2 விரிக்க வைக்கிறான். அப்போ உங்களுக்கு இன்னுமே இதாகுது. ஸோ பின்னாடி இருந்தபடியே பண்ணுறான். என்ன நடிப்பியா? இன்னொருக்கா? ஜேகே முடியல ஜேகே, விட்டுரு. நடிப்பியா? ஜேகே உன்னெல்லாம் நின்று தாண்டி பண்ணணும், படுத்தா உனக்கு ஜேகே முடியல ஜேகே, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு நடக்க முடியாமல் அந்த ஸ்க்ரீன் கிட்டே போகிறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அந்த ஸ்க்ரீன்லேயே சாய்ச்சி உங்களை பண்ணுறான். அப்போ கரெக்டாக ஸ்க்ரீனில் வயனும் ஜங்குக்கும் ஸ்டோர் ரூமில் பண்ணியிருப்பாங்களா, அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்போ ஜேகே அப்படியே அந்த பார்த்துட்டே உங்களையும் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கான். பாரு பின்னாடி என்னை கூப்பிட்டு நக்க வச்சல, அந்த வீடியோ தாண்டி ஓடுது.
நான் ஒன்றும் பண்ணல. நீதான் பண்ண. ஜெகே 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 முடியல ஜெகே. எவ்வளோ ஓட முடியுமா ஓடு. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கே வந்து செய்வேண்டி. ஜேகே அப்படின்னு தள்ளிட்டு இந்த பக்கம் டேபிள் கிட்ட போகிறீங்க. ஜேகே அங்கேயும் வந்து உங்கள் கழுத்தை அப்படியே டேபிளில் சாய்ச்சிட்டு பின்னாடி மட்டும் தெரியும்ல அங்கே மட்டும் நல்லா பண்ணுறான். சாகுடி, என்னை ஏமாற்றணும்னு நினச்சல, சாகு. ஜேகே தலையை விடு ஜேகே. அப்போ அவன் ஒரு கை வச்சு உங்கள் தலையை நல்லா டேபிளில் வச்சு அமுக்குறான். ஜேகே அப்படிதான். ஜேகே ஐயோ எப்படி இருக்கு? ஒரு வாரமாக நடிகை வச்சல நல்லா உனாட்ட. இப்போ தெரியுதா நான் யாருன்னு? ஜேகே முடியல ஜேகே. உனக்காக இல்லை, இப்போ எனக்கே படுகணும்னு தோணுது. படத்தை ஒரு டைம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயினை தூக்கி பெட்டில் போட்டுட்டு அவங்க காலை ரெண்டையும் பிரித்து அவன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே எவ்வளோ நேரம் ஜேகே போதும் ஜேகே. என்னை ஏமாற்றணும்னு நினச்சல ஒரு வாரமா? அந்த வழியெல்லாம் அனுபவிக்க வேணாமா? சாகு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போகிறான். சுத்தமாக முடியல வயனால். அப்படி கத்துறா. அந்த ரூம் ஃபுல்லாக கேட்குது. ஸோ அந்த ஸ்க்ரீனில் பாட்டுக்கு உங்களோட எல்லா வீடியோஸும் ஆன் ஆகுது. ஈவன் மின்னியோட ரூமில் பண்ணது கூட ஆன் ஆகுது. உங்களுக்கு அதை பார்த்து ஒரு பக்கம் டிஎஸ், ஒரு பக்கம் ஜேகே இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ 2 hours ஆகுது. ரெஸ்ட் விடாமல் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துருக்கான். நல்லா மூச்சு வாங்கிட்டே நல்லா வச்சு செஞ்சுட்டான். அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சிட்டு தள்ளாடிட்டு ஹாலுக்கு போய் அந்த கேக் எடுத்துகிட்டு வரான். அவனாலேயே அவ்வளோவா நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அந்த கேக் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வைக்கிறான். என்ன செலிப்ரேட் பண்ணலாமா? நீ என்னை ஏமாத்தின டேவை. இப்போ நான் தான் உன்னை ஏமாற்றிட்டேன். ஸோ 2 பேரும் ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன். கட் பண்ணலாமா? என்னை விட்டுரு ஜேகே, என்னால் முடியல. கேக்கு தரையில் இருந்தால் நல்லா இல்லடி தங்கம், உன் இடுப்பில் வச்சுக்கிட்டா. ஜேகே அப்போ அவன் அப்படியே உங்கள் ஹிப் மேலே அந்த கேக் எடுத்து வைக்கிறான். உங்களுக்கு வெயிட் அப்படி ஆகுது. ஜேகே ஹாப்பி ஆனிவர்சரி டு அஸ், ஹாப்பி ஆனிவர்சரி டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு அந்த கேக் ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அந்த கேக்கை கீழே வச்சுட்டு உங்கள் லிப்கிட்ட அப்படியே கொண்டு வரான். சாப்பிட்றி செல்லா குட்டி. வேணாம். என்ன சாப்பிட மாட்டியா? உனக்காக ஆசாசியாக வாங்கிட்டு வந்தேன் பிளாக் ஃபாரஸ்ட்டு. சாப்பிட்றி ஆக்காட்டு. அண்ணா வாயம் அப்படின்னு மூடுற. ஆக்காட்டிடி செல்லம். வேணாம் ஜேகே. சரி அப்படின்னு நீங்கள் காட்டும் போது அப்படியே ஊட்டுற மாதிரி வந்துட்டு அந்த கேக்கை நல்லா உங்கள் பாடியில் தடவி எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட வைக்கிறோம். ஜேகே கட் பண்ணிட்டு உனக்கு தான் கொடுக்கணுமா? நான் சாப்பிட போகிறேன். கேக்கு இல்லை, கேக்கோட சேர்த்து உன் செஸ்ட்டை. ஜேகே நல்லா இருக்கே. அந்த வேர்வை துளிகளோட இந்த கேக்கை சாப்பிடும் போது கவிதடி. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா. அப்போ ஜேகே பார்த்தா லிப்லேருந்து கீழே கேக் கொண்டு வந்திருப்பான்ல, அப்போ அந்த இடத்துலலாம் க்ரீம் இருக்குது. அப்படியே உங்கள் செஸ்ட்லேருந்தே நக்கிட்டு உங்கள் லிப்கிட்ட வரான். ஜேகே என்னெல்லாம் பண்ணுறேன் என் மூளையை குட்டிய. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இவ டிசர்வ் தான். உன்னை இப்படியே விடுவேன் மட்டும் நினைக்காதடி. உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாமே பண்ணுவேன். இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டி கிடையவே கிடையாது. நினச்சாலுமே நீ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி நடிச்சிட்டே இரு. நானும் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். என்னை வெற்று தெரியாமல் பட்டு உன்னால் என் ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணி என் தங்கச்சி என்னை காரி துப்பி என் ஃபீலிங்ஸோடு நீ விளையாடி என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீ கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தியா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. உன்னை சும்மா விடுவான்னு மட்டும் நினைக்காதடி. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன். உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறான் அப்படியே பெட்லேருந்து கீழே. நீங்கள் அப்படியே திரும்பி விழுந்துடுறீங்க. செம்மையாக அழுதுட்ருக்கீங்க கொஞ்ச நேரம். ஜேகே அதே வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கான். ஜேகே எனக்கு எப்போதான் என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? கடைசி வரையும் இவன் இப்படி தான் இருப்பானா? நான் வீட்டுக்கு போய் பேசாம நான் செத்துடுறேன். ஆமாம், செத்துருவேன். ஆனால் என் அச்சா நான் எல்லாம் அவர் இருக்க மாட்டாரு. பேசாம நீ ஜேக்கு. என்னால் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்படியே தான் நான் இருப்பேன். என்னால் வீடியோ பேசாமல் அவன் போட்டுட்டோம். அப்பவும் அச்சா இறந்துருவாரு. முடியல முடியல. அங்கே பாரு, முந்தானேத்து நீ குளிச்சியே, அதை கூட வீடியோவாக எடுத்துட்டேன். ஆனால் அன்னைக்கு குளித்ததை விட நீங்கள் ஏன்டி கம்மியாக குளிக்கிற? அப்படியே அங்கங்கே மெதுவாக தேய்ச்சிட்டு. ஒரு வேளை பயத்தில் குளிச்சியோ? இருக்கணும் பயம்லாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஜங்குக்கோட வீட்டை விட்டு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க வீட்டுக்கு. உங்கள் காது ஃபுல்லாக ஜங்குக் பேசுனது மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்குது. உன்னை அப்படியே விட்டுருவான்னு நினைக்காத. உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ பயப்படணும். எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அவன்கிட்ட என் வீடியோ இருக்குது, என்னை என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு நினச்சி நீ அழுகணும்டி. நீ வேணா பாரு, சீக்கிரத்தில் நீ என்ன ஆகுறன்னு. என்கிட்டே நடிச்சிட்டல்ல, உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்ட போகிறீங்க. மின்னியும் ஓடி வரா. அக்கா என்ன டெலீட் பண்ணிட்டானா? அக்கா என்னாச்சு? தனியாக விடுறியா கொஞ்ச நேரம்? என்ன உடம்பெல்லாம் கீறி? சேச்சி என்னை தனியாக விட மின்னியும், நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கேன். சேச்சி எப்போதான் நம்ம கேரளாவுக்கு போயிடலாமா? சொல்லாமல் கொல்லாமல். அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியும்? அவன் வீடியோவை போட்டுருவான் மின்னியும். என்னால் எதுவுமே பண்ண முடியல. சேச்சி பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ஜேகேவை கொண்டுடலாமா? மின்னியும் என்ன பேசுகிற நீ? என்னடி பேச்சலாம் அது? இல்லைக்கா, அவன் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். அவன் உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன? இன்னைக்கு ஒன்று எப்படி எடுக்கிறானா, நாளைக்கு எத்தனை பேர் எடுப்பான்? பேசாமல் நான் கொண்டுடுறேன். ஆமாம், நான் அவனை என் கையால். மின்னியும் இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. மின்னியும் அப்படி மட்டும் பண்ணிடாத மின்னியும், ப்ளீஸ். ஐ பெக் யூ மின்னியும், ப்ளீஸ். எப்படிக்கா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? நீ என்னை கன்வின்ஸ் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போறடி? நான் பார்த்துக்கிறேன். உன் காலில் விழுந்து கேட்குறேன், அப்படிலாம் பண்ணிடாத ப்ளீஸ் மின்னியும். வேண்டாம். அவன் இது கோபத்தில். இப்போ கூட உனக்கு அவன் மேலே லவ் இருக்குல்ல? இல்லை, நம்ம எங்கேயாவது போயிடலாம். அவன் இருக்கட்டும், விடு. அவனுக்கு புரியும் ஒரு நாள், அதுவும் சீக்கிரமா. அந்த டே அப்பா அவன் அழுவான் ரொம்ப. பட் இப்போ வேண்டாம், நீ அமைதியாக வா, வீட்டுக்கு போகலாம். என்னக்கா என்னை உன்ன மாதிரி நினச்சிட்டியா? எனக்கு தெரியாது. மின்னியும் ஐ பெக் யூ மின்னியும், காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு இது மாதிரிலாம் யோசிக்காது ப்ளீஸ் டி. அவன் எதுவும் பண்ணிடாது. எனக்கு புரியலை, இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? அவள் என்ன தான் தப்பு பண்ணாலும் உங்களோட மைண்ட் ஃபுல்லாக அவன் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். அந்த டைப் கேர்ள் நான் கிடையாதுக்கா, ஈவன் ஜிம்மினாக இருந்தாலுமே. மின்னியும் நீ மட்டும் அவன் ஏதாவது பண்ணனா, நான் ஒன்று அப்பா யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன். நானும் ஏதாவது பண்ணிக்குவேன். என்னது, அந்த சீப்பான கேரக்டருக்காக நீ அப்பா எங்களெல்லாம் யோசிக்காமல் போய் சேர்ந்துருவியா? எனக்கு என்னன்னெலாம் தெரியாது. நீ அவனை எதுவும் பண்ணக்கூடாது. உனக்கு லைஃப் இருக்குடி. யூ ஹாவ் டு ஸ்டடி. உனக்கு ஃப்யூச்சர் இருக்குது. நீ டாக்டர் ஆகணும்ல. இதெல்லாம் மறந்துட்டு
கொலைக்காரியாக உள்ளே போய் உட்கார போறியா? வேணாம் மிம்மியூ, ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நான் அப்புறம் பண்ணுறேன். இப்போ எங்கே போகிற நீ? வீட்டுக்கு வா, ஒழுக்கு மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இங்கே ஜேகே அப்படியே நடந்து போகிறான் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக. அவனுக்கு என்னென்னமோ தோணிகிட்ருக்கு. தூரத்தில் சைனீஸ் அப்படியே பசங்க கூட உட்காந்துட்டு இருக்கான். அவனும் பார்க்க சோகமாக தான் இருக்கான். ஜங்குக்கு அப்படியே மெதுவாக ட்ராகன் பக்கத்தில் போய் உட்காடுறான். சைனீஸ் வந்துட்டு, கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை ட்ராகனே, உன்னைத்தாண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, அப்படியே வர. டேய் நான் என்னடா பண்ணேன், நீ சுத்த மூடுறா, அங்கே வரைகிட்டோம். அப்போ ஜேகே அப்படியே, டே ட்ராகனே மூடிட்டு என்ன மூட்டு உன் வேலை என்னமோ பாருங்க. என்னடா ட்ராகனே குஞ்சை கட் பண்ணிட்டாளா, அவளை நம்பி போன? ஆமாடா ட்ராகனே, குஞ்சை கட் தான் பண்ணிட்டா. அதுக்கு தான் பொண்ணுங்களை எப்பவும் பசங்க இடத்துல வைக்காதன்னு சொல்கிறதுடா ட்ராகனே. எதுக்கு என் பேச்ச கேட்டா தானடா நீ போனல்ல எங்களெல்லாம் பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு. உனக்கு இந்த சூத்தடி அவசியம்தான், சாகு. டே ட்ராகனு நம்ப வச்சு ஏமாற்றிட்டே இருக்காடா. நடிப்பு கொடுத்தா பாருங்க ஒரு வாரம், ஐயோ செத்துட்டேன்டா. டே ட்ராகன் ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் வந்திருக்கியா என்ன? உனக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்க முடியாது. எனக்கு இங்கே மருந்து போடுறக்கே யாரும் இல்லை. அப்படியே அமைதியாக தம் அடிச்சுட்டு உகர். நீங்கள் மூடிட்டு நில்லுங்க ட்ராகன். ஆல்ரெடி செம்ம காண்டில் வந்திருக்கேன், என் லவ்வு மயிரில் போயிடுச்சுன்னு. இதில் வேறு நீங்கள் மூடிட்டு நின்னா போதும் ட்ராகன். ஒரு வாரம் மூளை சூத்து பின்னாடி போனீங்கள்ல, என்னடா இப்போ இங்கே வந்தீங்க ட்ராகன்? இதெல்லாம் பேச முடியாது. டே தயாங்கங்கடா ட்ராகன், நீங்களாம் தயாங்க பற்றி கேட்கவே கூடாது ட்ராகன். மூஞ்சிய அப்படின்னு திருப்பிட்டு போனீங்க தானே ட்ராகன். தயாங்க இங்கே ஃபோன் கால் வந்துச்சு, அதான் ட்ராகன். பைக்கு நல்லா செம்மையாக முறுக்கிட்டு போயிட்டான், இனி அவன் வரமாட்டான். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிடுறான். சைனீஸ் அப்படியே, எச்சக்கலை நீலாம் என்னடா என்கிட்ட தானடா வந்தாகணும், பார்த்துக்கிறேன். டே அவள் பின்னாடியே போ, நல்லா குஞ்சை கட் பண்ணி விடுவா. இவன் அழுகிறத பார்த்து மனசும் கேட்க மாட்டேங்குது. டே ஜேகே, டே இருறா வரேன், நீ ஒன்றும் நொட்ட வேணாம் போ. நீ ஏன் வருவ? டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்டா உன்னோடதுலாம், நீலாம் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாதுடா ஜேகே, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. மிட் நைட் 1 o'clock. நீங்கள் உங்கள் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அழுது டயர்ட் ஆனதுனால. அப்போ கரெக்டாக கால் வருது. யார் இது இந்த டைமுக்கு கால் பண்ணுறா? அன்னோன் நம்பராக இருக்குது. ஹலோ இது அம்மு மேமா? யார்? ஹலோ மேம், நீங்கள் தான். நாங்கள் யாருன்னு தெரியுதா? டே எல்லாம் சரிங்கடா. மேம் வணக்கம். ஹலோ யார் நீங்கள்? என்ன வேணும்? ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்க்கிற டைம் இது இல்லை, ஒழுங்காக தூங்குங்க, இல்லை உங்களோட நம்பர்லாம் பார்த்து சைபர் க்ரைமில் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். சைபர் க்ரைமில் ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? வாவ் மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்லா அழகா அன்றைக்கி பிளாக் சாரி கட்டிட்டு வந்தீங்கள்ல, அதெல்லாம் கட்டிட்டு ஒரு ஸ்கூல் அட்ரஸ் அனுப்புகிறோம், அங்கே வந்துடுறீங்களா? என்னது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. யார் இவனுங்க? மறுபடியும் பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு பிளாக் பண்ணால் நிறையா அன்னோன் நம்பர்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. மெசேஜஸில் வேறு என்னது வீடியோ ஜேகே நினச்சேன் போச்சு, எல்லாமே போச்சு. ஹலோ என்ன மேடம், ஜேகேவோட வீடியோ எங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதுமே கால் அட்டன் பண்ணிட்டீங்க. என்ன வீடியோ போட்டுட்டுமா? இல்லை நான் நம்ப மாட்டேன். இல்லை அவன் வீடியோலாம் அனுப்பியிருக்க மாட்டான், போய் சொல்லாதீங்க. மேம், இன்னைக்கு உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ சண்டையாமே, ஒரு வாரமாக நீங்கள் அவனை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டிங்களாமே, அதனால பையன் செம்ம காண்டாகி உங்கள் வீடியோவை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கடா, கூப்பிட்டு லைட்டாக விளையாடிக்கோங்க அப்படின்ட்டான். ஆனால் நாங்கள் லைட்டாக விளையாடுவோம், சின்ன லட்டு கிடைச்சாலே விட மாட்டோம். இங்கே
ம் மேம் வந்துடுங்க. அந்த பிளாக் சாரியில் அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி தூக்குச்சு. இன்னைக்கு சொருகிடலாம். சி, உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையாடா? ஆ மேம் இதெல்லாம் கேட்டாச்சு மேம். நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மேம். நீங்கள் பயப்படாதீங்க. ஜேகே மாதிரி நாங்கள் மிரட்டலாம் மாட்டோம். பட் சம்டைம்ஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணால் நாங்கள் மிரட்டி தானே ஆகணும். ஜேகே வீடியோ அனுப்புனானா? மேம் நாங்கள் இவ்வளோ நேரம் என்ன மேம் சொல்லிகிட்ருக்கோம்? நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்களா? சமகாண்டில் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறான். சரி வாங்க. இல்லை நான் வரமாட்டேன். வாடி, இல்லைனா போஸ்ட் போட்டுருவேன். சரி வர எதுவும் போட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே ரெடியாகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நைஃப் எடுத்து உங்ககிட்ட வச்சுக்கிறீங்க. ஒன்று இன்னைக்கு நான் சாகணும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதோ அது நான் செய்வேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் வரீங்க. அப்படியே அழுதுகிட்டே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜேகே. எனக்கு ஏன் ஜேகே நீ இவ்வளோ துரோகம் கஷ்டம் தர? நீ ஏன் அவங்களுக்கு வீடு அமுச்சிட்ருக்கல்ல? உனக்கு அப்படி என்னடா என்கிட்ட வேணும்? என் உடம்பையும் எடுத்துக்கிட்ட, என் மனசையும் ஃபுல்லாக கஷ்டப்படுத்தி வச்ச. மிச்சம் என்கிட்ட என்னடா இருக்குது? இது மட்டும்தான் பேலன்ஸ்னு இந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுக்குறல்ல. நீ எல்லாம் கண்டிப்பாக கஷ்டப்படுவ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே கிட்டேருந்து கால் வருது. இப்போ எனக்கு கால் பண்ணுறான். ஓ நான் அழுகிறது கேட்கணும்ல. ஹலோ அம்மோ, என்னடி பண்ணுற? ஜேகே இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ எனக்கு கையில் நடுங்குது. உனக்கு ஹாப்பி தானே? என்னடி உளறிட்டுருக்க? இன்னும் அழுதுட்டுருக்கியா தூங்காம? என்ன ஜேகே இப்படி பண்ணிட்ட? நான் உன்னை எவ்வளோ நம்பின தெரியுமா? என் வீடியோ யாருக்கும் தர மாட்டேன்னு. நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். என்னை எதுவும் பண்ண சொல்லாத ஜேகே. எங்கே போயிட்டுருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதுக்கு தான் நீ என்ன ஃபுல்லாக உறிஞ்சு எடுத்துட்டல்ல. அது உனக்கு பத்தலையா? ஜேகே நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் பயத்தினால மெதுவாக போகிறேன். என்ன எதுவும் பண்ண வேணான்னு சொல்லு ப்ளீஸ் ஜேகே. எங்கடி போயிட்டுருக்க? என்னை எதுவும் பண்ணிடாதீங்க ஜேகே ப்ளீஸ். நான் இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே அழுகாமல் சொல்லு, எங்கே போயிட்டுருக்க நீ? நான் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. மொழே எங்கே இருக்கடி? எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் வீட்டிலேருந்து பைக்கே எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் ஓடி வரோம். பார்த்தா பசங்கள்லாம் அங்கே தான் கேரம் விளையாடிட்டுருக்காங்க. சைனீஸா படப்பு வா, எவனோ என் ஆள்கிட்ட விளையாடிட்டான். பைக்கில் ஏறு வா. என்னடா ஆச்சு? நீ ஏறு. ஹலோ கேட்குதா? எங்கே இருக்கடி? நீ என்கிட்ட விளையாடுறது தானே? எங்கடி இருக்க? நான் ஃபோனை வைக்கிறேன் ஜேகே. மயிறு எங்கே இருக்கடி? முளே அம்மு இங்கே பாரு கேளு. நான் பேசுறது கேட்குதா? இல்லை நான் வச்சிட்றேன். இதுக்கு மேலே பேசினா உனக்கு பிடிக்காது. இங்கே பாரு எங்கே இருக்க? லொக்கேஷன் அப்படியே ஃபோன் வாட்ஸ்அப் போ லொக்கேஷன் ஷேர் பண்ண எனக்கு. எதுக்கு? பண்ணு மச்சான். கத்தி பேசாதடா பாவம். பின்ன என்னடா? என் பேரில் எவனோ கூப்பிட்டுருக்கான், இதுவும் போயிட்டுருக்கு. கேட்குதா? மொழே அம்மு இங்கே பாரு, பயப்படாத. இங்கே பாரு கேட்குதாடி? கேட்குதா? போகிறேன், ஃபோனை வைக்கிறேன். ஏன்டி என்னை அப்படி படுத்துற? சொல்லி தான் தொலையண்டி. எங்கே போயிட்டுருக்க? யாரும் என்ன சொன்னோம் சொல்லு. என்னை விடு ஜேகே. நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இதுதான் என்னோடய லாஸ்ட் காலாக இருக்கலாம்.
அடி பைத்தியக்காரி, இங்கே பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேள். மச்சான் மச்சான் எங்கேயாவது போகிறாளான்னு பாடுறா. ஏய் என்ன கலர் ட்ரெஸ் டி? என்ன ட்ரெஸ் டி போட்ட? நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் சாரீ தான் கட்டிட்டு வந்திருக்கேன். என்னை விட்டுருவீங்கள்ல? பிளாக் சாரீ? பிளாக் சாரீ இந்த தொழிலையோ நான் சும்மா விட மாட்டேன். பிளாக் சாரீ பாடுறா. எங்கேயாவது இருக்காளான்னு பாரு. மச்சான் உனக்கு கை நடுங்குதுடா, தள்ளு, நான் வண்டி ஓட்டுறேன். நான் பார்த்துக்கிறேன். அம்மோ ஃபோனை கட் பண்ணாத. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் வைக்கிறேன். எங்கடி இருக்க? என் உசுரா வாங்காமல் எனக்கு அனுப்பிடி லொக்கேஷன். எதுக்கு ஜேக்கு அங்கே வந்து நான் கஷ்டப்படுறதை பார்த்து சிரிக்க போறியா? அம்மோ என்னால் முடியல, தயவு செஞ்சு நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. இல்லை நீ நம்புவியான்னு எனக்கு தெரியாது, எனக்கு கையெல்லாம் அப்படி நடுங்குதுடி. எனக்கு கடைசியாக நீ என்னை விட்டுட்டு போனப்போ நடுங்குச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நடுங்குது. தயவு செஞ்சு என்னை இப்படி படுத்தாத, எங்கே இருக்கன்னு சொல்கிறீ. இல்லை கிளம்பி வீட்டுக்கு போ. நீ எங்கே இருக்கனாச்சும் சொல்லு. எனக்கு உன்னை இப்போ பார்க்கணும்டி. எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும். ஜேகே உன்னால் மட்டும்தான் ஜேகே முடியும். எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இப்படிலாம் பேச வேணாம் ஜேகே. எகெயின் நீ என்னை மிரட்டி தான் செய்வேன். நான் செத்து போயிடுறேன். அம்மோ வேணாம் அம்மோ இங்கே பாரு, அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மோ இங்கே பாரு, எங்கே இருக்கன்னு சொல்லு. சாரிடி, நான் ஏதாவது பண்ணியிருந்தா சாரி. எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஃபோன் பேசிட்டு ஒத்த கையில் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். சைனீஸ்க்கே ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஃபோன் பண்ணி பசங்க எல்லாத்தையும் கூப்பிடுறான். ஏ அம்மோ, நான் பேசுறது கேட்குதாடி? அம்மோ மச்சான் பேச மாட்டேறாடா. டே பேசுப்பாடா, இரு. மச்சான் அமைதியா. ஹலோ அம்மோ மச்சான் பேச மாட்டேறாடா. டே இருடா, நான் பேசுகிறேன். ஹலோ இல்லை மச்சான், எந்த இதுவும் வரல. டே மறுபடியும் கால் பண்ணு. ஹலோ அம்மா. கால் எடுத்தா பேசுடி. ஏன்டி என் உயிர் வாங்குற? ஜேகே என்னால் நடக்க முடியல. நீ அங்கேயே நில்லு. எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்றீ. என் பொண்டாட்டி இல்லடி. சொல்லு, நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு. ஏமா என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நீ இப்படி போயிட்டுருக்க? முடியல ஜேகே, பேசாமல் செத்துருட்டா. முடியல. வாயில் ஏதாவது போட்டுக்கிட்டியாடி? செத்துக்கு இது தொலைஞ்சிடாதடி. அம்மோ வேணாம் அம்மோ, அந்த அளவுக்குள்ள போகாத. ஆல்ரெடி செத்துட்டேன். இப்போ எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன். எதுவும் நடக்காதடி, நான் இருக்கேன்ல. ஏன் என்ன நம்ப மாட்டேற? நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்றீ. இங்கே பாரு அம்மோ, நான் எகைன் சொல்கிறேன். வாட்ஸ்அப் போ, புருஷன் நம்பர் இருக்கும், அதுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறீ. உனக்கு தான் தெரியும்ல, அங்கே வந்துரு. நான் அழுவேன், நீ பார்த்து ரசி. ஆனால் அதுதான் என் கடைசி டேவாக இருக்கும். அம்மோ ஹலோ மச்சான் கட் பண்ணிட்டாடா. மச்சான் திருப்பி கூப்பிடு, எடுப்பா. மச்சான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. ஜேகே போ. மச்சான் எனக்கு தெரியாதுடா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா. ஜேகே இருறா, பசங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம காலேஜில் தான் எவனாவது கூப்பிட்டு விளையாடிருப்பான், பார்த்துக்கலாம், நீ பயப்படாத. மச்சான் ஃபோனை எதுக்கடா அவள் ஸ்விட்ச் ஆஃபில் போடுறா? அவள் எதுக்கு ஸ்விட்ச் ஆஃபில் போடுறா? அம்மோ மச்சான் ஏதாவது பண்ணுறா சைனீஸா? என்னால் முடியலடா எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்கான். சைனீஸ்க்கே பாவமாக இருக்குது. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.